இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துடைய அடிப்படையாக ஆ உ மான்னு 3 சப்தங்கள் இருந்து அது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற 3 சமாச்சாரங்களை உருவாக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். உயிர்கள் மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்துடைய எல்லா பகுதிகளுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கும் உருவாக்கத்துக்கும் காக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் இது எல்லாத்துக்குமே இந்த சப்தம் தான் காரணமா இருக்கு. ஆனா இந்த சப்தம் தான் முதலாக தோன்றியது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒலி அப்படிங்கிறது தான் முதல்ல தோன்றி அது காதுகளால கேட்டு உணரக்கூடிய தன்மைகள் இல்லாம அது ஒரு பிரபஞ்ச ஒலியாக இருக்கு. அந்த பிரபஞ்ச ஒலி இன்றும் ஒலித்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆங்கிற சப்தம் உருவாகி அந்த ஆங்கிற சப்தம் ஊங்கிற சப்தமாக மாறி மாங்கிற சப்தமாக மாறுறதுங்கிறது பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு. உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருந்து அந்த சப்தத்திலிருந்து உருவான எல்லா பொருட்களுக்குள்ளேயும் அந்த சப்தம் உறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்துடைய விதையை எடுத்து நம்ம நட்டு அதோடைய மரமாக வளர்த்தி மீண்டும் அந்த பழத்துக்குள்ள பார்த்தோம்னா அந்த விதை இருக்கிறது போல அதிலிருந்து தோன்றின எல்லா பொருட்களுக்குள்ளேயும் அதோடைய மையத்துல அதே விஷயம் இருக்கிறது. எப்படி நம்ம இயற்கையில பார்க்கிறோமோ அது போலதான் இந்த ஓம்ங்கிற சப்தமானது முழுமையாக நம்மளுடைய ஒவ்வொரு உருவாக்கத்துக்குள்ளேயும் இருக்குது. நீங்க ஒரு உயிர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஒரு பாறையோ மலையோ கடலோ எது எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள அந்த சப்தம் இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த இயங்கக்கூடிய அந்த சப்தம் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் இருக்கும் பொழுது அந்த உயிர்களுக்குள்ளேயும் அதே போல படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற இந்த 3 தொழில்கள் அந்த ஆ ஊ மாங்கருடைய சப்தத்தின் அடிப்படையில நிகழ்ந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு ஆங்கிற சப்தத்தோடைய தன்மையிலையும், மத்திய வயதுல ஒருத்தங்களுக்கு ஊங்கிற சப்தத்தோட தன்மைகளையும், இறுதியில ஒருத்தருடைய வாழ்க்கை முடியற தருவாயில மாங்கிற சப்தம் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால ஒவ்வொரு வாழ்க்கையுடைய தன்மைகளையும் இந்த பிரபஞ்சத்துல இயங்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த 3 தன்மைகளால நம்ம பிரிக்க முடியும். அந்த ஆ ஊ மாங்கிற சப்தம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு முறையும் ஆ ஊ மான்னு தனித்தனியா சொல்லி அந்த ஓம்ங்கிறத உச்சரிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஓம்ங்கிற சப்தத்தை ஓம்னு நம்ம சொன்னா போதும். ஆ ஊ மான்னு தனித்தனியாக பிரிச்சு உச்சரிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இதோடைய உள்நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆ ஊ மாங்கிறது உள்தன்மைகள்ல எப்படி மாற்றம் அடையுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அவசியமே தவிர அதை அது போல நம்ம அழைக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆ ஊ மாங்கிற இந்த 3 சப்தம் ஒவ்வொரு தன்மைக்கும் முப்பரிமாணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆ ஊ மா அப்படிங்கிற சப்தம் இந்த 3 தன்மைகள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல உணரக்கூடிய விஷயங்கள்லன்னு எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.